இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சீடர்கள், இயேசுவின் சீடர்களாகி அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. யாருக்கெல்லாம் கர்த்தருடைய கிருபை நிறைய தேவை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் அறிவிக்க வேண்டும். நிறைய பேருக்கு சுவிசேஷம் எது வரைக்கும் தெரியும்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இப்ப கூட ஒரு நாள் யூடியூப்ல பார்த்துருந்தா ஒரு முஸ்லிம் பெண், ஒரு முஸ்லிம் பெண்மணி பேசுகிறார்கள். இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மலைப்பிரசங்க ரொம்ப பிடிக்கும், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டார், இதெல்லாம் சொல்லுது. ஆனா அந்த பெண்ணுக்கு இயேசு பற்றி சரியா கடைசி வரைக்கும் தெரியல. அது என்ன சொல்லுது? அவரை கொண்டு போட்டாங்கன்னு. 33 வயசுல அவர் செத்துட்டாரு, அவ்வளவுதான் சொல்லுது. மேற்கொண்டு சத்தியம் தெரியல. அவருடைய காரியம், அவருடைய உபதேசம், அவருடைய பேச்சு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது. இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பக்திக்கு அந்த காரியத்துக்கு போல அவர் பேசுற அந்த வார்த்தை, அந்த இலக்கணம், இலக்கியம் அதுல போகுது. தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும், பேசக்கூடாதா? 6 குருடர்கள் யானையை தொட்டு பார்த்துட்டு, யானை முரம் போல் இருக்கிறது, யானை உலக்கை போல் இருக்கிறது, யானை கயிறு போல் இருக்கிறது, யானை தூண் போல் இருக்கிறது, அப்படி எல்லாம் பேசினாங்களாம். ஆனா ஒவ்வொருத்தனும் யானைய ஃபுல்லா தடவி பார்க்கல. வாழை புச்சுவ கயிறு போல் இருக்கிறது, காலை புச்சுவ முரம் போல் இருக்கிறது, காலை புச்சுவ தூண் போல் இருக்கிறது, அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இந்த அம்மா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், அதோடு முடிந்ததா? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கையை தட்டி பட்டப்பட்டான். ஆமென். அவர் உயிர் தெழுந்ததுனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். முதல் ஆதாம் பாவம் செய்ததுனால நம்ம இங்க இருக்கிறோம். 2ஆம் ஆதாமாகி இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால இங்க இருக்கிறோம். ரெண்டும் சேர்ந்துதான். ஆதாம் ஏவால குற்றம் சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக எனக்காக, அப்படிதான் சொல்லணும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால அதுக்கப்புறம் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க இயேசு வந்தார். அது ஹிஸ்டரி. ஆன்மீகம் என்ன? எனக்காக, உங்களுக்காக, இந்த அகில உலகத்தின் மானிடரின் ரட்சிப்பிற்காக இயேசு வந்தார். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படின்னா உயிர்த்தெழுதல், ஒரு காரு அல்லது ஒரு லாரி மலை மேல இருந்து கீழே இறங்கி வரணும்னா ஈஸி. பிரேக் மேல காலை வச்சு அழுத்திக்கிட்டு வந்து சேரலாம். கவனிக்கிறீங்களா? கீழே இருந்து செங்குத்தான ஒரு மலை மேல ஏறுவதற்கு அதுக்கு தான் சக்தி தேவை இல்லையா? அதுக்கு தான் பலன் தேவை, பாதுகாப்பு, ஜாக்கிரதையா. இயேசு மோட்ச பேரின்பத்தை துறந்து மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக பூமிக்கு வந்தார். அதான் தான் கிறிஸ்துமஸ்னு கொண்டாடுறோம். நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், தன் ஜீவனையே கொடுத்தார், தம் ரத்தத்தையே தியாக பலியாய் கொடுத்தார். ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்கு சொந்தமாக அவர் வைத்துக் கொள்ளவே இல்லை. ஒரு மனிதன் மரித்தால் கொஞ்சோண்டு ரத்தம் ஹார்ட்ல உறைந்து கிடக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? அப்படி கட்டியா உறைந்து கிடக்கும். அதை கூட விட்டு வச்சாங்களா? இல்லையே. அவர் மரித்த பிறகும் விலாவை குத்தின போது அந்த ஈட்டி இதயத்தை குத்தி அங்கே இருந்த கொஞ்ச ரத்தமும் வெளியேறிவிட்டது. இதற்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கிற ஆன்மீக சத்தியம் என்ன?
மனுக்குலத்தை ரட்சிக்க தம்முடைய ரத்தத்தை, தம் உடம்பில் ஓடின ரத்தத்தை கொடுத்தார். சபை, மணவாட்டி சபையை மீட்க